இந்த நாள் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான நாள். மதுரை தமிழ்நாட்டுல ரொம்ப வெப்பமான ஒரு இடமாக கடந்த 2-3 மாதங்களாக இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் பிளசண்டா இருக்குது. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு வாய்ப்பை தந்த மேரி மாக்லே பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றிகள். எனக்கு தெரியும், கண்டிப்பா இன்றைக்கு எல்லாருமே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் இந்த மீட்டிங்க்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். நான் பிரின்சிபல் ஆஃபீஸ்ல இருக்கும்பொழுதே ஒரு சில பெற்றோர்கள் வந்து எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி விடுப்பு கேட்டாங்க. ஆனால் அதை மீறி இவ்வளவு பேர் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க உங்களுக்கு ஒரு கைதட்டல் எழுப்பிக்கொள்ளலாம். ஏன் இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் தேவையா இருக்கு அப்படின்னா, நிறைய நேரங்கள்ல நாம் இன்னும் நம்மையே மென்மையாக்கிக் கொள்ள மேன்மையாக்கிக் கொள்ள கருத்துக்கள் தேவைப்படுகிறது. மென்மையாக்கிக் கொள்ள இன்றைய உலகம் வன்முறை உலகமா மாறிக்கொண்டே நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம இன்னைக்கு பேசிக் கொண்டே இருக்கும் பொழுது பல இடங்கள்ல வன்முறை நடந்து கொண்டே இருக்கிறது, தீவிரவாத செயல் நடந்து கொண்டே இருக்கிறது, போர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் 16 நாடுகளில் இப்போது போர் நடந்து கொண்டே இருக்கிறது. மனிதன் முன்ன மாதிரி கிடையாது, ரொம்ப ஒரு வன்முறை சிந்தையான மாறிட்டான். அப்ப நாம் இன்னும் மென்மையானவர்களாக மாறவில்லை. நம்மளுடைய நாகரிக வளர்ச்சி நம்ம இன்னும் மென்மையானவர்களாக மாற்றல. அப்ப நம்ம அதை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. மேன்மையானவர்களாக மாறுவது அப்படிங்கிறது அது உண்மையிலேயே நம்மளுடைய தமிழக பண்பாட்டினுடைய ஒரு கூறு. அறம் நிறைந்தவர்களாக, மேன்மை நிறைந்தவர்களாக, உண்மை நிறைந்தவர்களாக, நேர்மை நிறைந்தவர்களாக ஒரு மனித இனத்தினுடைய கடமை. அதனால திருவள்ளுவரே என்று சொல்லுவார், மனத்திற்கண் மாசில நாவல் அனைத்து அரண் ஆகுல நிரம்பிற. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா மனசுல இருக்க அடிப்பெல்லாம் அகற்றி அவன் இன்னும் கொஞ்சம் வேலையான நிலை போனான். அதுதான் நான் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செயலாக திருவள்ளுவர் சொல்லுகிறார். அப்ப இந்த ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் உங்களை மென்மையானவர்களாகவும் மேன்மையானவர்களாகவும் மாற்றணும். இதனுடைய முடிவு உங்களுடைய கரங்களிலே நான் விட்டுவிடுகிறேன். 2 திருக்குறள்களோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா குழந்தைகளை வளர்ப்பதை பற்றி திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அடுத்தது 7வது குறள் இப்படி போகும்: தந்தை மகன் காக்கும் நன்றி அவனுக்கு முந்தி இருக்க செயல். தந்தை மகன் காக்கும் நன்றி அவனுக்கு முந்தி இருக்க செயல். ஒரு அப்பா அம்மா தன்னுடைய பையனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்ன அப்படின்னா, அவனை ஒரு கற்றோர்கள் நிறைந்த வேலையில முன்வரிசையில உட்கார்ந்து இருக்கிறான். கற்றோர்கள் அமர்ந்து இருக்கும் வேலையில முன்வரிசையில உட்கார்ந்து இருக்கிறது. வழக்கமாவே நம்ம ஒரு கூட்டத்துக்கு போறோம் அப்படின்னாலே நம்ம எங்க உட்காருவோம்? பின்னால உட்காருவோம். இப்ப லேட்டா வர பெற்றோர்களுக்கு சங்கடமா இருக்கும். ஏன்னா லேட்டா முன்னால உட்கார சொல்றாங்களே, எப்படி இந்த கூட்டத்தை கடந்து நம்ம முன்னால போறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடலோட தான் எல்லாம் முன்னால உட்காந்துருக்கீங்க. அப்படிதானே முன்னால உட்காந்து கஷ்டமா இருந்தது. ஏன்னா நம்ம லேட்டா வந்துட்டோம். ரொம்ப கம்ஃபர்டபுளா என்ன பண்ணிட்டாங்க, பின்னால போய் உட்காந்துட்டான். ஆனா வள்ளுவர் சொல்றாரு, ஒரு பையனை ஒரு அப்பா அம்மா வச்சு வளரணும்னா கற்றறிந்த மேடையில அவனை முன்னால உட்கார வைக்கணுமா. இதான் ஒரு அப்பா அம்மா ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கோ செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி. அது உதவி தான் சொல்றாங்க, அது கடமையை கூட சொல்ல. அதான் நீங்க செய்யற உதவி அப்படின்னு சொல்றாரு. இதே ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு அப்பா அம்மாவுக்கு செய்கிறது என்னது அப்படிங்கிற பத்தி 70வது குறள் அவரே சொல்றாரு: மகன் தந்தை காக்கும் உதவி இவன் தந்தை என்னொன்றான் கொள் எனும் சொல். மகன் தந்தை காக்கும் உதவி இவன் தந்தை என்னொன்றான் கொள் எனும் சொல். அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணு அவன் அப்பா அம்மாவுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு உதவி என்ன அப்படின்னா, இவங்க அப்பா அம்மா பாக்குற யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெற்றெடுக்கிறது நீங்க எவ்வளவு தவம் பண்ணிருக்கணும் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லணும். இப்ப உங்களுக்கு முன்பாக 2 கேள்விகளை முன்வைக்க விரும்புறேன். முதல் கேள்வி, யாருன்னா உங்களுடைய பிள்ளைகளை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறீங்க? 1, 2, 3 நிறைய பேரு ஒரு 5 நிமிஷம் சொல்லுவா நம்ம அதை பத்தி நம்ம எப்படி பெருமைப்பட்டிருக்கோம், ஆதாரமா இருக்கானே, நீ பிள்ளையாடா அப்படின்னு நம்ம திட்டிக்கிட்டு இருந்திருக்கோமே,
இவனை போய் நம்ம என்னைக்கு பெருமையா நடந்திருக்கோம் அப்படின்னு பார்த்து லேட்டா தான் கை வச்சிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு 2-3 பேர் உடனே கை தூக்குனாங்க. வாழ்த்துக்கள். அப்ப ஓரளவு எல்லாருமே உங்களுடைய பிள்ளைகளை பற்றி பெருமையா நினைக்கிறீங்க அப்படிதானே? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் சும்மா அப்படிங்கிற மாதிரி யாராவது இல்ல. அப்ப எல்லா பெற்றோருமே உங்களுடைய பிள்ளைகள் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறீங்க. அதற்காகவே உங்களுக்கான வாழ்த்துக்கள். கை கட்டிக்கலாம். யாரு உங்களுக்கு வெளியில இருந்து கை கட்ட போறதில்ல, வீட்டுல எங்களை கை கட்டி போறதா உங்களுடைய பிள்ளைகள் நினைச்சு நீங்க ரொம்ப பெருமைப்படுறீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த கேள்வி, எத்தனை பிள்ளைகள் உங்களை நினைச்சு, அதாவது உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நினைச்சு பெருமைப்படுறாங்க? எப்பமா உங்க பையன் உங்கள்கிட்ட சொன்னா பாப்பா குட்டி பாப்பா சேட்டை பண்றாங்க, அவங்க சேட்டை பண்றாங்க, நான் சேட்டை பண்ணாம இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படிங்கிறப்ப நீங்களும் உங்க பிள்ளை மேல பெருமையா இருக்கீங்க. அது சரி, உங்களை நினைச்சு பெருமைப்படுறது. நீங்க எல்லாம் எனக்கு எப்படிப்பட்ட தாய் தெரியுமா, கடவுளுக்கு சமமான தாய் அப்படின்னு என்னைக்காவது உங்களுக்கு சொல்லியிருக்கானா? சொல்லுவாங்க, அது எதிர்காலம். இதுவரை சொல்லியிருக்காங்களான்றதுதான் என்னுடைய கேள்வி. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டு கிடைச்சா இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்கன்னா கை வைங்க. சின்ன வயதா இருக்கும்போது அவன் பேச தெரியாம இருந்தான். கொஞ்சம் ஒரு விஷயத்தை வரணும்னா அவங்களால வந்து சொல்ல தெரியும். அப்ப இதுவரைக்கும் சொல்லல, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அவன் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது இதை வந்து அசிங்கமா ஏதாவது வெளியிட்டு சொல்ல மாட்டான். உங்க கையெல்லாம் நம்பிட்டாரு. வெரி குட். ஆனா சில பெற்றோர்கள் நீங்க கை தூக்கி இருக்கீங்க, உங்களை நினைச்சு அவர்கள் ரொம்ப பெருமைப்படுறாங்க. அப்படிங்கிறது எதனால பெருமைப்பட்டாங்க? எதனால பெருமைப்பட்டிருக்காங்க? உங்களை அவரை சொல்லிருக்கணும், அப்படிதானே? சொல்லல அப்படிங்கிறப்ப அது வந்து ஆட்டைக்கு தெரிஞ்சுக்கூடாது. உங்க அம்மா எங்க அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு உங்களை பத்தி சொல்லியிருக்காங்களா? என்னமா சொல்லியிருக்காங்க? வாங்கி கொடுப்பாங்க. எங்க அம்மா நல்லா பாத்துக்கிறாங்க, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிற இந்த அம்மா பார்த்து அவங்க பிள்ளை சொல்லியிருக்காங்க. வேற ஆமா சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்லா சொல்லிக்கிறீங்க, சொல்லுங்க. நல்லா படிக்க வைக்கிறேன், ஹோம்ஒர்க்லாம் நல்லா கண்டிஷனா வளர்க்கிறேன். நீங்க வளர்க்குறீங்கம்மா, அது அவன் வந்து உணர்ந்து என்னையா பெருமையா சொல்லியிருக்கானா? எங்க அம்மா எனக்காக வேற யாருமே இல்ல, அதாவது நல்லவங்க கிடைக்க மாட்டாங்க, கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பையன் சொல்றது கிடையாது, பொண்ணு உண்மை தெரியும் போட்டேன். நாலாதான் படிக்கிறாங்க. சின்ன குழந்தை புரிஞ்சுக்கிட்டான். வெரி குட். ஓகே, பொண்ணு கூட அவங்க பாத்துக்கலாம். அப்ப பொறுப்பா இருக்கிற பையன். வெரி குட், வெரி குட், வெரி குட். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சிமா. வேற சொல்லுங்க. பாப்பா வந்து சேட்டை பண்ணாலும் சேட்டை பண்ணாத அம்மா பாவம், அம்மா அப்பா இது எல்லாருமே அதனால வெரி குட், வெரி குட். நல்ல ஒரு மெச்சூரிட்டி அவங்க அந்த பையனுக்கு இருக்குது. வெரி குட். நம்ம நீங்க யாரும் செய்ய முடியல. சொல்லுங்க. ஃப்ரெண்ட்லியா இருப்போம் அப்படிங்கறத அவங்க சொல்லிருக்காங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், டெய்லி என்ன நடந்ததுன்னு அவங்களோட கான்வர்சேஷன் பண்ணுவோம் டெய்லி நைட்டு. சோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நான் வந்து கொடுக்குற டைம். அதே மாதிரி சொன்னா நான் மொபைல் பார்க்காம டிவி பார்க்காம என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது காது கொடுத்து கேட்போம். சோ இது அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவாங்க, உங்க அம்மா மாதிரி இருந்தா பரவாயில்லையே, எங்க அம்மா இந்த தங்கிட்டே இருக்காங்க அவங்க ஏதாவது மாறியே, ஓகே பரவாயில்ல, ஓகே பார்த்துதான். ஒரு மாதம் 2 மாதம் படிக்கணும் செய்யணும் ட்ரெஸ் கொடுக்க மாட்டேன், யாரோடையும் கம்பேர் பண்ணணும். சோ அதுதான் நான் பண்ணுவேன். ஓகே ஓகே, வெரி குட், வெரி குட். வேற யாராவது உங்களை நினைச்ச உண்மையிலே நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு உங்களுடைய குழந்தை உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்களா? ஆமா, வெரி குட். சொல்லுங்க. ஸ்கூல்ல வந்து போயிட்டு போகலாம், அதான் வந்து லிட்ரஸ் நிறைய போல ஸோ அப்போ வந்து என் பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் தோங்கிருக்கும். ஸோ அப்போ என்ன மதர் ப்ராப்ளம் இதை டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் பயமா இருக்கு, ஸ்பீக்கா பயமா இருக்கவங்களுக்கு. அப்போ வந்து என்ன பண்ணா 1 வீக் அப்புறம் எங்க 2 பேரையும் கூப்பிட்டு வெளியே போனோம். நாங்கள்
உங்க 2 பேரும் நான் டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, அவங்க யாரும் தனியா டிஸ்கஸ் பண்ணா அப்புறம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணா 2 பேருமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸாவே எடுத்துட்டாரு. ஸோ பசங்க இப்படி பேசுறதுதான் தப்பா அப்படின்னு யார் அப்படி சொன்னா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் பேசணும். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஸ்கூல்ல வந்து. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க, நீ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு உங்க அம்மா பண்ண பேசிருக்க, ஏன் நீ அடிக்காம கேட்கணுமே, என்ன பண்ணாங்க உங்க மம்மி டாடி? எங்க மம்மி டாடி எனக்கு ஹோட்டலுக்கு போய் பிரியாணி வாங்கிட்டாங்க, பிரியாணி வாங்கி கொடுத்து என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க, எங்க கிட்ட பண்ணல சோ குட் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்க அம்மா அப்பாவை மாத்திக்குவோம், நம்ம அம்மா அப்பா கடையில இல்ல திட்டாங்கல்ல, நாங்க இந்த மாதிரி போய் டிஸ்கஸ் பண்ண முடியாது, ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க, ரொம்ப நீ வந்து கொடுத்து வச்சிருக்க இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிடைக்க அப்படின்னு சொல்லி அந்த டைம் பேசும்போதுதான் அவன் எங்களை அப்ரிஷியேட் பண்ண மாதிரி நாங்க திங்க் பண்ணுவோம். எல்லா பேரண்ட்ஸ்மே வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்ட நம்ம அவங்ககிட்ட பயன்படுத்த கூடாது. ஏன்னா அவங்க வந்து நம்ம கிட்ட மட்டும்தான் எதுவுமே ஷேர் பண்ண முடியும், டீச்சர்ஸ் கூட நம்மளே ஷேர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பயப்படுவாங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸ்மே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருங்க. ஸோ மார்க் எடுக்கலாம் புஷ் பண்ண வேணாம் குழந்தைங்களை. இந்த தடவை ஒரு மார்க் வச்சு அடுத்த சேர்த்து இருக்காங்க சொல்லும் போது அந்த டைம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுவோம் எல்லாருமே. அந்த டைம்ல நாங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ஓகே அப்படின்ற மாதிரி. ஆமா, அதாவது அதாவது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அந்த அம்மா பேசுறது உங்களுக்கு தெரியும், பாய்ஸ் கேர்ள்ஸ் ரிலேஷன்ஷிப். இந்த வயசுல ஒரு அப்பா அம்மாவா உங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க அதை ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணதுனால அந்த பாப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதை தன்னுடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணும் பொழுது அவனுக்கு எந்த ஒரு கூச்சமோ அல்லது பயமோ இல்லை. ஆனா இதை சரியா புரிந்து கொள்ளாத பெற்றோர்கள்ட்ட அதை போய் சொல்லியிருந்தாலும் நம்ம என்ன பண்ணிருப்பாங்க, நம்மளே ரியாக்ஷன் இப்படி இருந்திருக்க பசங்களை மோசமான தெரியாதான், உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதான். இன்னொரு பொண்ணும் சொல்லியிருக்கா, நான் இதை போய் எங்க மம்மி டாடி டிஸ்கஸ் மம்மிகிட்ட இந்த பையங்கன்னு சொல்லி பேசினாலே அடிச்சுடுவேன் எனக்கு அப்படின்னு அந்த குழந்தைய டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அவங்களை வந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம், பண்ண வேணாம். இதெல்லாம் என்கரேஜ் பண்ணி சரிப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு கற்றுட்டு போனோம்னா நல்லா நம்ம இன்னும் அவங்களை டெவலப் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். உண்மையிலே முக்கியமான கருத்து தம்மா சொன்னது. அப்ப பெற்றோர்களாக நமக்கு நிறைய புரிதல் தேவைப்படுகிறது, பிள்ளைகளை பற்றி இன்னும் கொஞ்சம் புரிதல் தேவைப்படுகிறது. அம்மா நீங்க கை தூக்கி சார் எனக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது நீங்க நம்ம என்ன பண்றோமோ உங்க பசங்க பற்றி பண்ணணும். எங்க அப்பா வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து பிள்ளை நல்லா வளர்த்துக்க அப்படின்னு. அது எனக்கு ஒரு பெரிய ஆசை. அதே மாதிரி பிள்ளை அவங்க கண்டிப்பா ஆரம்பி கண்டிக்கிற நேரத்துல கண்டிக்கணும், ஃப்ரெண்ட்லியா இருக்கிற நேரத்துல நான் இருப்பேன். அவங்களுக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அவங்களுக்கு சேஃப் பேசி நான் பார்ப்பேன். அந்த மாதிரி விஷயம் இருக்கு. என் பையன் படிக்கிறான், ரொம்ப தேர்ட் படிக்கா, அதனால எல்லாமே என்ன அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கோம். மார்க் வந்ததுக்கு அப்புறம் ஏன் கம்மியானது மட்டும்தான் கேட்பேன். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு கண்டிஷனும் நான் பண்ணுவேன். இத வந்து உங்க பையன் அக்னாலேஜ் பண்ணிருக்காங்களா? இந்த ஒரு பெருமையா நினைக்கிறது அப்படிங்கிறது அக்னாலேஜ்மெண்ட். அதாவது நீங்க அன்பு செய்யறது ஒன்று, குழந்தைங்க நீங்க அன்பு செய்யறது ஒன்று. குழந்தைங்க ஆமா நான் அன்பு செய்யப்படுறேன், எங்க அப்பா அம்மா உண்மையிலேயே எனக்கு அன்பு செய்யறாங்க, அதனாலதான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்னாலேஜ்மெண்ட். வேற யாராவது வணக்கம். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே போஸ்ட் படிக்கிறாங்க. இந்த வருஷம் ரிவோர்ட் மிஷன் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்துல பேசணும் அப்படின்ற டைம் எல்லாம் கொடுக்குறது. ஒரு சில நேரங்கள்ல டைம் ஆச்சு தூங்கணும் அப்படின்னு சொல்லி அழைப்போம். ஸோ நான் ஒரு 10 மணி வரை சொல்றேன், டிவி பார்க்கும்போதோ இல்லை எந்த நேரத்தினாலும் என்னை வந்து என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்றதுனால அதை எப்பெல்லாம் அவங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசாமோ அப்பெல்லாம் கவனிப்பேன். அதே மாதிரி இதுதான் இந்த நேரத்துல வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இப்ப சொல்லிட்டு வந்தேன் காலையில தமிழ் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், 8 உட்காந்து படிக்க ஆரம்பிச்சலாம். அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சது ஏதாவது சப்ஜெக்ட் செஞ்சோம்னா 100 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்றேன். ஓகே. ஸோ அதனால ஒரு 3 சப்ஜெக்ட்ல தொடர்ச்சியா வாங்கிக்கலாம். ஓகே. அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு சொல்லிட்டு வந்திருப்பேன், டீ பண்ணி வச்சிருக்கேன், இந்த துணி படிச்சு வைங்க,
அப்படின்ற வேலை சொல்லிட்டாலே நான் போய் எனக்கு காமிப்பான் நான் இதெல்லாம் முடிச்சோம். ஓகே. அதே மாதிரி காலையில எதிர்ச்ச உடனே வாக்கிங் கூட்டிட்டு போங்க, கிரவுண்ட் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, கூட்டிட்டு போவேன். ஸோ அதனால அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம வளர்ந்ததுனால அவங்களால ஆட்டோமேட்டிக்கா நேரம் வந்து ரெண்டாவது பொண்ணு எப்போதுமே எனக்கு வந்து நல்ல ஒரு அப்பா கொடுத்து வச்ச அப்பா அப்படின்ட்டு புத்தம் கொடுக்குறது கூடிய சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா மூத்த பொண்ணு வந்து அதிகமாக செய்யும். ஓகே. ஸோ இது செய்வது பண்ணணும். சரி, தேங்க்யூ. சார் சொன்னதுல ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது என்னுடைய குழந்தைங்க என்னென்ன எப்போ வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். என்னுடைய லாஸ்ட் பார்ட்ல இதை பத்தி நான் கொஞ்சம் பேசுறேன். நம்மளுடைய குழந்தைங்க நம்மகிட்ட பேசுறதுக்கு தயாரா இருக்காங்களா, அவங்கள நம்ம காரணத்து கேட்கறதுக்கு நாம தயாரா இருக்கோமா? ரெண்டு சைடுமே நம்ம கொஞ்சம் சீரியஸா திங்க் பண்ண வேண்டியது. இங்க நான் 2 கொழுப்பு வச்சிருக்கேன். இந்த கொடியை வச்சுக்கலாம், அதை துணி வச்சுக்கலாம். 2 கலர் வச்சிருக்கிறேன். ஓகே, மஞ்சள் கலரும் பச்சை கலரும். இந்த மஞ்சள் கலர் அப்படிங்கிறது நான் எதை நீங்க எல்லாருமே சிந்திக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, உங்களுடைய குழந்தைகள் அனுபவிக்கின்ற சவால்கள். இப்போதைக்கு இருக்கிற குழந்தைங்க உங்கள் குடும்பத்திலேயோ அல்லது சமூகத்திலேயோ அவங்க அனுபவிக்கின்ற சவால்கள். What are the challenges they are facing? Challenges they are facing. Actually இது ஒரு அப்படிங்கிற புத்தகத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா அவர் சொல்லுவாரு, உங்களுடைய சிந்தனைகளை கூர்மைப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு நிறம் தேவைப்படுகிறது. அப்ப உங்களுடைய ஸ்பொராடிக்கா ரேண்டமா எல்லாரும் பேசுறதை விட கூர்மைப்படுத்தி நீங்க பேசுங்க. அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய சவால்கள். இந்த மஞ்சள் கலர் எதை காட்ட போகுது அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுடைய சவால். என்ன மாதிரியான சவால்களை உங்களுடைய குழந்தைய சந்திச்சுட்டு இருக்கிறாங்க? What are their challenges they are facing now? என்னதான் ரொம்ப பெருமைப்பட்டாலும் நீங்க உங்களுடைய குழந்தைகளை அர்த்தம் செஞ்சாலும் அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். What are the challenges they are facing now? Pressure. என்ன மாதிரியான pressure? வெளியிருந்தும் நிறைய பிரச்சனை இருக்கு, காம்படிஷன் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் அவங்க ஸ்மார்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்தாதான் ஃபர்ஸ்ட் வந்தாதான் இதுலயுமே ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி நிறைய பிரஷர் இருக்கு. ஓகே, அவங்களுக்கு சொசைட்டல் பிரஷர் அப்படி வச்சுக்கலாமா? சமூகத்துல அவங்க வந்து டாப்ல இருக்கணும் அப்படின்னா நிறைய அவர்களுக்கு அழுத்தம் ஏற்படும். நம்ம தான் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய அழுத்தமாகவே அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஓகே, வேற அவங்களுடைய சேலஞ்சஸ். சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். எப்படி அதை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது தெரியல. நார்வே, பின்லாந்து போன்ற நாடுகள் சோசியல் மீடியாவை குழந்தைகளுக்கு கொடுத்தது கிடையாது. ஆஸ்திரேலியாவோட அது ஒரு சட்டமாவே போட்டாங்க. 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சோசியல் மீடியா அக்கௌண்ட் கிடையாது. கர்நாடகா பக்கத்து ஸ்டேட் கர்நாடகாவில் they are already making a bill. குழந்தைகள் 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு நம்ம சோசியல் மீடியாவை கொடுக்கக்கூடாது. அதாவது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான எந்த ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கர்நாடகாவோட ஏற்கனவே அவங்க they are making a bill. இன்னும் நம்ம நாடு இன்னும் முடிக்கல. அதனுடைய டேஞ்சர்ஸ் நமக்கு தெரியும். சோசியல் மீடியா மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்குது. ஏன்னா அதை எப்படி அவங்க ஹேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியல. எது உண்மை எது பொய்னே தெரியல. நான் சொல்றேன், நார்வே உங்களுடைய சிலபஸ்ல குழந்தைகளுக்கு எது உண்மையான செய்தி எது போலியான செய்தி அப்படிங்கறத பகுத்தறியக்கூடிய அந்த ஒரு வழிமுறையை அவங்க பாடத்திலே வச்சிருக்காங்க. நம்ம மாதிரி மொபைல் எல்லாமே உண்மை அப்படின்னு நம்புகிற மாதிரி அந்த குழந்தைங்க இருக்க போறது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய வளர்ப்பு முறை அவ்வளவு ரொம்ப தெளிவா இருக்கு. வருங்கால சந்ததியில பொய்ய நம்பிடக்கூடாது அப்படின்னு. உங்க எல்லாருமே தெரியும், தமிழ்நாட்டுல அதிகமான பொய் செய்திகள் தான் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்தியாவில் அதிகமான பொய் செய்திகள் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனாலதான் இந்தியாவில இருந்து எந்த ஒரு செய்தி உலக நாடுகளுக்கு போனாலும் அதை டபுள் செக் பண்ணுவோம். அப்படின்னா நம்ம மக்கள் நிறைய பேருக்கு இன்னும் எது உண்மை எது பொய்னே தெரியும். குழந்தைகளுக்கு நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், இவ்வளவு அனுபவப்பட்டிருக்கோம். குழந்தைகளுக்கு எது உண்மை எது பொய்னே தெரியல. அம்மா சொல்றது உண்மையிலேயே 100% உண்மையான ஒரு செய்தி சார். கேட்டோம் அந்த அளவுக்கு யாருக்கு என்ன சாப்பிடுறோம் தெரியும். ஜங்க் ஃபுட்ஸை மட்டும் தான் அதிகமா அவங்க ரொம்ப நம்புறதுனால அவங்களோட ஹெல்த் ரொம்ப பாதிக்குது. ஓகே, சார் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை யாருமே பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. அவங்களுடைய ஹெல்த்
இப்ப இன்னைக்கு காலையில கூட நான் வாசிச்சேன், ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் பிரச்சனையா இருந்தது அப்படின்னா வேற எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு அப்படின்னா அது எல்லாமே பிரச்சனையா தெரியும். அப்படின்னா ஆரோக்கியம் மட்டும்தான் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விளைவு. எத்தனை பேர் ஹெல்த்தியா இருக்கும், எத்தனை பேர் டேப்லெட் சாப்பிடாம இருக்கும். இங்க எத்தனை பேர் உண்மையிலேயே டேப்லெட் சாப்பிடாம நம்ம ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும்? பாதி குரோடு கூட கிடையாது. இவங்க எல்லாம் கண்டிப்பா நிறைய எக்ஸசைஸ் பண்றவங்களா இருப்பாங்க, அல்லது உடலை எப்படியாவது நல்லா ஃபிட்டா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது தேவை. கோவா இடையில ஒரு 3 years முன்னால போயிருந்தேன். கோவாவோட நிறைய ஃபாரினர்ஸ் வர முடியும், நீங்க கண்டிப்பா பார்த்துருக்க போகணும். யாருமே ரொம்ப குண்டா இருந்தது நான் பார்க்கவே கிடையாது. யாருமே ரொம்ப குண்டா நான் பார்க்கவே கிடையாது. அல்லது குண்டா இருக்கிறவங்க கோவாவுக்கு வரலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அவங்க எல்லாமே ரொம்ப உடம்புல ஸ்லிம்மா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதா முதன்மையான. அவங்க நிறைய வாசிக்கிறாங்க. வீட்டுல படுத்துக்கும் போது கூட புத்தகமாக இருக்கிறாங்க. நம்மளால என்ன பண்ணுவோம், அவ்வளவுதான் 5 உட்காந்து மொபைல தான் நோக்கிட்டு இருப்போம். தாஜ்மஹால் போய் பக்கத்துல போய் விட்டா கூட படி தூக்குறதுக்கு நம்மளால நிறைய பேர் இருப்பான். தாஜ்மஹால் விட்டா கூட என்னால போய் ஏதாவது சமாளி டாக்டர் அப்படி பழக்க வாங்கி நம்ம ஆட்களுக்கு அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. உடல் ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு பெரிய விழிப்புணர்வு குழந்தைகளுக்கு தேவைப்படுகிறது. அது ஒரு பெரிய சேலஞ்ச். எந்த அளவு அப்படின்னா பிரியாணி அப்படிங்கிறது அவங்களுடைய அன்றாட உணவாக போச்சு. வாரத்துக்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நிறைய குழந்தைங்க அப்பா அம்மா திட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட் அப்படின்னா சிக்கன் பிரியாணி. ஆனா அது எவ்வளவு ஆபத்தானது. ஓகே, ஒன்ஸ் ஆனா அது எவ்வளவு கெமிக்கல் இருக்கு, அது எவ்வளவு பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் இருக்கு, எவ்வளவு வாசனை கருவிகள், நிறைய பொருட்கள் உடம்புக்கு தேவையில்லாத ஒரு ஒபிசிட்டியை கொடுக்கிற பொருட்கள் அதுல நிறைய இருக்கு. அப்படிங்கிறதான் அறிவியல், அதாவது இந்த உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அவங்களே நிறைய பேசுவாங்க. ஆரோக்கியமானவர்கள் இன்னைக்கு காலையில எத்தனை காஃபி கொடுத்தா கூழ் குடிக்கிறதுக்கு எத்தனை குழந்தைகள் தயாரா இருப்பாங்க. ஒரு சில குழந்தைகள் தான் பதநீர் அல்லது நொங்கு, இந்த கப்பல் வாங்கலாம் பசங்களை வெளியில கொண்டு போகும்போது கப்பல் குடிக்கலாம்னு பழகி எடுத்தோம்னா அதை என்ன சார் இந்த காலத்துல கப்பல் குடிச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு இப்போ அல்லது போன்ற அந்த குளிர்பானங்கள் தான் ரொம்ப ஃபேன்சியா இருக்க ஒழிய இயற்கையான குளிர்பானங்கள் அவங்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது கிடையாது. ஓகே, இப்பதான் மரத்தோட அருமையே தெரியுது இல்லையா? மரத்தை நம்ம எல்லாம் வெட்டிட்டோம். நம்மளுடைய முன்னோர்கள் நல்ல மனசோட வச்சுட்டு போனாங்க. ஆனா அந்த மரம் இல்லாதனால எவ்வளவு பெரிய ஒரு பின்விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்தியா, மற்ற நாடுகள். எல்நினோ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2036 வரைக்கும் உலகம் இருக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதுக்கான சாட்சி தான் இப்ப நீங்க இந்த பக்கம் எதிர்த்து உட்கார்ந்து உண்மைதான். ஒரு ஆஸ்திரேலிய எழுத்தாளர் 20100 தான் உலகம் அழியும். உலகம் அழியும் போது 2 விஷயங்கள் தான் உலகம் நடக்குமா. 1 கறிக்கோழி, பிராய்லர் கோழியோட எலும்பு, 2வது பிளாஸ்டிக். ஏன்னா இதுதான் கடைசி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு அவரு ஒரு புத்தகத்துல சொல்லியிருக்காரு. 20100 தாங்க நீங்க நினைச்சிருக்கீங்களா உங்களுக்கு பேர பிறக்கணும், பேச்சு பிறக்கணும், அவங்க கல்யாணம் ஆமா அப்படின்னு. 2026 மதுரையில நம்ம இருக்க முடியல. 2036 மதுரை இருக்குமானே தெரியல. உண்மைதான், நீங்க நினைச்ச உலகம் நான் நினைத்ததை விட மிக வேகமாக அழிந்து கொண்டிருக்கிறது. ஏன் இன்னும் அப்படிங்கிற அந்த ஒரு வெப்ப அலை இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உலகத்தின் பல நாட்கள் பாதிக்கப்பட்டது. நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பிரான்ஸ்ல எல்லாம் ஏறக்குறைய 600-700 பேர் வெப்பனாலே போயிருக்காங்க. சமீபத்துல ஸ்பெயின்ல பயங்கரமான காட்டுத்தீ, ஜெர்மனில அந்த நாட்டினுடைய அந்த விளக்குகள் எல்லாம் அப்படியே வெளியில அப்படியே உருது, தாழ்ச்சாலைகள் உருது. இந்தியாவுக்கு இது நடப்பதற்கெல்லாம் அவ்வளவு தூரம் கிடையாது. பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட இந்த ஒரு மாபெரும் வெப்ப அலை உலகத்தினுடைய பல நாடுல பாதிக்கும்.
அது இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அடுத்த லாகினும் இருக்கு, அதாவது அதிகமான வெள்ளம், அதிகமான மழை, உலகின் காலம், அந்த காலச்சூழல், வெப்பம், அந்த தட்ப வெப்பநிலை ரொம்ப மாறிக்கிட்டு இருக்குது. அதனால உலகம் நாம் நினைத்ததை விட மிக வேகமாகவே அழிச்சு கொண்டிருக்கிறது, வேகமாகவே அழிந்து கொண்டிருக்கு. நேற்றைய செய்தியை நீங்க பார்த்துருப்பீங்க, திருச்சி காவிரி ஆத்துல வெப்பம் தாங்காமல் நீர்கள் செத்து போனது. காவிரி ஆத்துல வெப்பம் தாங்காமல் மீன் செத்து, தண்ணியில கிடக்கிற மீன் செத்து போகுதுங்க, தண்ணியில கிடக்கிற மீன் செத்து போகுது வெப்பம் தாங்காமல். 2026 அப்படின்னு நம்மளுடைய குழந்தைகளுக்கு இயற்கையை பற்றிய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை கொடுக்க வேண்டியத இந்த ஒரு 10 நிமிட நிகழ்வு நமக்கு கற்றுக்கொடுத்துருச்சு. இயற்கையை பற்றி நீங்க அதிகமா பேசணும். ஓகே, ரெண்டாவது சார் சொல்லுங்க. காலையில அனைவருக்கும் காலை வணக்கம். காலையில எந்திரிச்சு பிள்ளைங்க ஸ்கூல் வந்து ஒரு பெரிய சேலஞ்சா தான் சார். ஏர்லி மார்னிங் 7:30 நம்ம ஸ்கூல் வந்து விடணும். அவங்க காலையில எந்திரிக்கிறது பார்த்தோன்னா நைட்டு நம்ம தூங்குறதே இப்படி 11 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் நீங்க தூங்குறதா குழந்தை தூங்குற எல்லாருமே சார். நான் வந்து பிசினஸ் தெரியுமா? ஓகே, நான் சாப்பிட்டு வச்சிருக்கேன் போய் பாப்பா வழியில. நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு 10 o'clock ஆயிடும். பிள்ளைய ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் தூங்குறதுக்கு 7 o'clock ஆயிடும். நான் வந்து தூங்கினாலும் பிள்ளைங்க தூங்குறாங்க. ஸோ அந்த டைமிங் ஆயிடுது. ஏன் தூங்குறதுனால தூங்க மாட்டான். காலையில வந்து 7:30 8:30 நம்ம 8 o'clock நம்ம டிராப் பண்றோம். 7:30 எழுந்திரிக்காங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகி சாப்பிட்டு சாப்பிடாம இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பெரிய சேலஞ்சா இருக்கு. அதான் நம்ம காலத்துலாம் இப்படி இல்லை. நாங்களாம் 9:30 ஸ்கூலுக்கே போனோம், மற்ற பயிற்சிக்கு போனோம். ரெண்டாவது அவங்க புக்ஸ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த பேக்கரிக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவனுக்கு அதுவே பெரிய சமையா இருக்கு. கண்டிப்பா சார். இந்த காலையில எழுந்திரிச்சு அவங்களுக்கு ஓகே, அவனை கிளம்புறது அது நிறைய பெற்றோர்கள் உங்களுக்கு தான் சேலஞ்ச். ஆமா, இன்னும் தர பாட தெரியாத பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்னுடைய படிப்பு காலத்துல சாப்பிட்டா என்னுடைய அம்மா இதுவரை எனக்கு தலை தெரிஞ்சு விட்டதெல்லாம் ஞாபகமே இல்லை. நான் படித்தது ஒரு கிராம பள்ளிக்கூடம். நானே எதிர்த்து நானே பிடிக்கிறது, நானே ட்ரெஸ் பண்ணணும், நானே சாப்பிட்டுக்கணும், நானே தலை வரைக்கு பள்ளிக்கு போயிருந்தோம். அப்பா அம்மா எனக்கு மேல வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப நான் தான் வீட்டை பூட்டி சாமி எல்லாம் ஒரு வாரம் வந்துட்டு பசங்களோட சேர்ந்து பள்ளிக்கூடம் போறது. ஆனா இன்றைக்கு குழந்தைங்களுக்கு அவங்களை கிளப்புறது ஒண்ணு நம்ம பார்க்கணும். அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச். தூக்க முடியல, நிறைய புத்தகங்கள் வந்துருச்சு. நம்மளும் அப்படிதானே ஆசைப்படுறோம், நிறைய படிக்கணும், நிறைய இந்த பாடம் இந்த பாடத்தை கத்துக்கணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, அப்ப இதை நான் பார்த்தேன். அதாவது பசங்களுடைய அந்த ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை அந்த சக்கரமே மாறிடுச்சு. 11 மணிக்கு எந்த குழந்தையும் நம்ம ஊர்லனா முடிச்சிருக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம சின்னபிள்ளையா இருக்கிறது கூட சிட்டில ஓகே. ஆனா நிறைய பேர் நம்மள நிறைய பேர் 11 மணி வரை முடிச்சிருந்து நம்மலாம் அப்பா அம்மா தான் காலம்னா கிடையவே கிடையாது. அதே மாதிரி 7:30 எழுந்திரிச்சவங்கன்னா கண்டிப்பா நம்ம தலைமுறை இருக்காது. 6 மணி ஆயிடுனாவே அப்பா டேய் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டாவே என்ன பண்ணிடுவோம், எந்திரிச்சிடும், ஓடிடும். மாணவர்கள் அப்படி கிடையாது. நம்ம டேய் எந்திரா, டேய் எந்திரா, டேய் எந்திரா 8 மணி நான் 10 முறை சொன்னாதான் அப்பதான் எதிர்த்து உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அவன்கிட்ட டேய் எந்திரா தலைவா அப்படின்னு நம்ம சொன்னாதான் அது அவனுக்கு 7 மாதம் சொல்லியிருக்காரு, ஒரு 8 மாதம் சொல்லியிருக்காரு, 3 முறை அப்படின்னு அவனே கவர் பண்ணி உட்காந்துருப்பான். ஓகே, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய ஒரு லைஃப் சர்க்கிள். இன்னைக்கு அவங்களுக்கு நேரம் இது அப்படிங்கிற ஒரு சைக்கிள் அவங்களுக்கு இல்லாம போகுது. ஓகே, இதெல்லாம் சேலஞ்சஸ் நிறைய இருக்குது. பட் ஓகே, ஐ வாண்ட் டு லிமிட். சார், இன்னும் ஒண்ணே ஒண்ணு. அந்த குழந்தை பருவத்துல அவங்க என்ஜாய் பண்ற நடிப்பே இல்லாம நம்ம எல்லாரும் கனவு பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸோட ஏன்னா காலையில வராங்க, பணி எடுத்து வராங்க, ஓவர் பண்றாங்க, டியூஷன் போறாங்க, உங்களுக்கு செய்யறாங்க. ஒரு விளையாட்டு பக்கத்து வீட்டுல பேசணும், நம்ம இருக்கு அந்த லைஃப் அவங்களுக்கு சைல்ட்ஹுட்டோட என்ஜாய்மெண்ட் அவங்க என்ஜாய் பண்ண முடியல. ஓகே, இந்த அம்மா சொல்றது 100% உண்மையான ஒரு விஷயம். குழந்தைங்க அவங்களுடைய குழந்தை பருவத்தை அனுபவிப்பதே கிடையாது. மரத்துல ஏறி விளையாடுறாங்க. நம்ம மரத்தை தொட்டானாலே வந்து மரம் இல்ல, மரத்தை தொட்டானே அந்த பூச்சி விட்ட இருக்கா தொடாத அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம். எத்தனை குழந்தை மரம் ஏறுவாங்க, எத்தனை குழந்தை மரம் ஏறுவாங்க. நம்ம எத்தனை பேர் நமக்கு விளையாட்டே இருக்கு. இந்த மரம் ஏறி விளையாடுற, பூச்சி விட்டு அடிச்சு விளையாடுற விளையாட்டு
மரம் ஏறினா அது விளையாட முடியும். பாருங்க, நம்மளுடைய சின்ன வயசு விளையாட்டுன்னா எப்படி எல்லாம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வதற்கான ஒரு வழிமுறை கட்டணும். மரம் ஏறுறதுக்கு இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாது. மரம் ஏறுனா அந்த எப்படிப்பா ஏறுறது, கிரேன் தான் நம்ம அதெல்லாம் பண்ணிக்க முடியும். அதனால கிரேன் தான் கூப்பிடுவாங்க ஒழிய அவன் ஏறி போய் மரத்தெல்லாம் ஏதாவது பழம் பறிக்கலாம் தான் அவனுக்கு தெரியாது. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, இது இவ்வளவு சேலஞ்சஸ் இருந்தாலும் சார் இந்த ஒரு நம்பிக்கை எங்க குழந்தைகிட்ட இருக்குது, இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்குது, ஆனாலும் we have some hope in them. அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான நம்பிக்கையை நீங்க மனசுல வச்சிருக்கீங்க? உங்களுடைய குழந்தைகளை பற்றி இந்த ஒரு நம்பிக்கை என் குழந்தை மேல இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயம்? ஓகே ஓகே, குழந்தைகளுக்கு இப்பவே ஒரு எய்ம் இருக்கு. பெரியவன ஆன பிறகு நம்ம இந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கு. நாம குழந்தையா இருக்கும்போது அது மாதிரி ஒன்றும் எய்மே கிடையாது. 12வது முடிச்சு கூட அம்மா நீயா ஏதாவது பாடம் சொல்லுமான்னு நம்ம அப்பா அம்மா தான் கண்டிப்பா இன்னைக்கு அப்படி கிடையாது. நீ என்ன எனக்கு யோசிக்கிறது, நானே இதை முடிவு பண்ணிட்டேன், நானே அப்ளை பண்ணிட்டேன் அப்படி கூட தலை சொல்லுவான். ஓகே, எஸ், எதையும் கேட்க மாட்டேங்க. இது ஒரு பெரிய நம்பிக்கை உங்களை தராங்க. என் பிள்ளை எதையும் கேட்க மாட்டேங்கிறான். ஓகே, அப்படி சொல்லுங்க. 2வது பாயிண்ட் தான் எனக்கு எதாவது அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்க நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேங்கிறாங்க. சார் சொன்னாரு, கேட்டிருந்தாரு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முதல்ல பேரண்ட் சப்போர்ட் விட ஃபேமிலி சப்போர்ட் கிட்ட கிடைச்சா கண்டிப்பா அவங்களால ரீச் பண்ண முடியும். ஏன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட வளர்றாங்க. அவங்க அந்த பீரியட்லயும் எடுத்திருக்காங்க, எங்க பீரியட்லயும் எடுத்திருக்காங்க. 2 இதையும் அவங்க அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க. இப்ப அந்த கிராண்ட் பேரண்ட் கூட இருக்கிறதுனால அந்த காலத்துல இந்த மாதிரி இப்ப சொல்றீங்க மரம் ஏற தெரியுமா, என் பையன் 3 வயசுல இருந்து ஏறும். ஏன்னா வீட்டுல ஃபுல்லா மரம். அவங்க தாத்தா என்னென்ன பண்ணுவானோ அதை இன்னைக்கு வரைக்கும் அவன் செய்வான் தாத்தாவோட. சோ அதனால அந்த இயற்கையோட சூழலையே வளர்ந்ததுனால கண்டிப்பா எதுனாலும் பாத்துக்கலாம். அவங்க தாத்தா கூடவே ஆக்சுவலா லாஸ்ட் இயர் அவனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கிடையாது, ஒரு டியூமர் மாதிரி இருந்தது. நீ ஆப்ரேஷன் பண்ணிருந்தோம். எங்க மாமனாருக்கும் அடிபட்டு இருந்தது. அதை ரெக்கவர் ஆகி அவர் வந்துட்டாரு. ஆனா என் பையன் கொஞ்சம் இனிமே நடக்க முடியாத, அவன் கலாக்கே ஸ்டூடெண்ட், இனிமே நடக்க முடியாதா அப்படின்னு அவர் ஏன்னா நானே 75 வயசுக்கு மேல நான் நடக்க ஆரம்பிச்சேன், உன்னால ஏன் நடக்க முடியாதுன்னு நினைக்கிற, அதெல்லாம் நடந்துருவேன் அப்படின்னு அவர் தைரியம் சொன்னாரு. 2வது நாளே ஸ்டிக்கர் தூக்கி போட்டுட்டு நான் நடந்து காட்டுறேன்னு பிசியோதெரப்பியே ஆச்சரியப்பட்டேன். இப்ப 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 10th வரைக்கும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சான். என் பொண்ணு 9th படிக்கிறா. அவ சொன்னா, நீ 10th நீ மார்க் வாங்கிட்ட, உன்னை விட நான் மார்க் ஜாஸ்தியா வாங்கி காமிக்கிறேன், நீ காமி, முதல் கிஃப்ட் நான் தான் கொடுப்பேன், தாத்தாவோட சேரிட்டி மணி எனக்கு கொடுத்தாருல அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். சோ அந்த பேரண்ட்ஸ் கூட இருக்கிறதுனால நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே அதை டாலரேட் பண்ணிட்டா கண்டிப்பா அது ஒரு கிஃப்டடா இருக்கும். இப்ப சோசியல் மீடியா சொல்றீங்கள, அந்த தாத்தா ஓட்டிலே இருப்பாரு. என்னடா சொல்லி எவ்வளவு நேரம் பாக்குறேன், கொஞ்ச நேரம் கம்மியா பாரு தாத்தா இதெல்லாம் பாக்குறேன் காரணங்க அப்படின்ட்டு. அதாவது பேரண்ட்ஸை எப்படி ஒபே பண்ணணும், சொசைட்டில எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் அவங்க மூலியமா இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இது இருந்தா குழந்தைங்களுக்கும் பெஸ்டா வளருவாங்க. கண்டிப்பா இந்த சோசியல் இதுல அவேர்னஸோட வளருவாங்க. நல்ல குழந்தைகளை நம்மளால சமூகத்துக்கு கொடுக்க முடியும். இதுதான் இப்ப இருக்கிற சமூகத்துக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப அருமையான பையன். நான் பேரண்ட்ஸ் எவ்வளவு முக்கியமானவங்க அப்படிங்கறத அம்மா ரொம்ப அழகா சொல்றாங்க. நிறைய நேரத்துல நமக்கு அவங்க ஒரு தேவையில்லாத சுமையா இருக்கும். ஆனா கிராண்ட் பேரண்ட்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு தங்களுடைய அனுபவத்தை கற்றுக் கொடுப்பான். அவனுக்கு ஒரு விஷயம் புரிபடாது, தெரியாது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் முடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க தாத்தாவோ பாட்டியோ சொல்லுவாங்க, இதை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். தங்களுடைய அனுபவத்தை அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இதை விட மிகப்பெரிய ஒரு கடினமான சூழலுக்கு அவங்க தாண்டி வந்துட்டாங்க. அப்ப இதை பேசுவதற்கு நம்ம வீட்டுல யாரு இருக்கா? யாருமே கிடையாது. நம்ம அப்பா அம்மா அவர்கிட்ட இதையெல்லாம் பேசுவது கிடையாது. நம்ம அப்பா அம்மா நிறைய நேரங்கள் நம்ம என்ன நினைப்போம், நம்மளுடைய கஷ்டங்கள் குழந்தைகள் தெரியக்கூடாதுங்கிறதுனாவே நிறைய அவங்கள்ட்ட நம்ம கஷ்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கவே கிடையாது. சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைங்க நடந்துக்கிறீங்க. இப்ப வீட்டுல கடன் பிரச்சனை, ஆனா அதை அடிப்பதற்கான எந்த வழியுமே கிடையாது. கூப்பிடுங்க, உங்களுடைய மனைவியை கூப்பிடுங்க, குழந்தைங்க கூப்பிடுங்க, கூப்பிட்டு எனக்கு இந்த ஒரு இஷ்யூ இருக்கு, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், என்னுடைய மாத வருமானம் அம்மாவுடைய ஓகே சம்பளம் இப்படி எல்லாம் சேவிங் பண்ணலாம், அம்மா உங்களுக்கான செலவு தள்ளிவிடுறது, இதை நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணா இந்த கடன் சேர்த்தே இருக்கலாம், உங்களுடைய ஐடியாவை கொண்டு அப்படின்னு குழந்தைங்க நம்ம கேட்கணுமா? குழந்தைங்க சொல்ற பதில் நமக்கு போதுமான ஒரு விடயத்தை கொடுக்காது. அவங்க சின்ன குழந்தைங்க தானே, கொடுக்கலைனாலும் அவன்கிட்ட ஒப்பீனியன் கேட்கும் பொழுது அவன் நம்மளுடைய குடும்ப கஷ்டத்தையும் உணர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, அவன் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு நாள் கடன் வாங்கும் பொழுது எங்க அப்பா இந்த மாதிரிதான் இதை சால்வ் பண்ணாரு, இதை எங்களை தர கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் கான்பிடென்ட்டா வளரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம குழந்தைகளுக்காக எல்லா முடிவுகளையும் நம்ம எடுக்கிறதுனால குழந்தைங்க தனியா முடிவெடுக்க ஒரு கஷ்டப்படும். அவனுக்கு இது வேணுமா அதை நம்மளே முடிவு பண்ணிடுறது, ஒரு சட்டம் வேணுமா நம்மளே முடிவு பண்ணிடுறது, ஸ்கூல் வேணுமா நம்மளே முடிவு பண்ணி அவன் என்ன படிக்கணும் நம்மளே முடிவு பண்ணிடுறது. சந்தோஷ சுப்பிரமணியன் படத்துடைய கடைசி கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப அழகான சீன். அவன் தேவ் ரவியோடைய எல்லாவற்றையும் அவங்க அப்பா பிரகாஷ் ராஜே முடிவு பண்ணுவார். முடிவு பண்ணிட்டு அவன் அந்த கட்டத்தை சொல்லுவான், எப்பா என் வாழ்க்கையை நான் வாழவே இல்லப்பா, நீதான்ப்பா எனக்காக எல்லாமே செஞ்சிருக்கிற, இந்த சட்டை எனக்கு பிடிக்காத சட்டைப்பா, ஆனா அந்த கருமோட பிடிச்ச சட்டையை நான் போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னாவே நீ வாங்கி கொடுத்த இதை தூக்கி கிழிச்சேன்னு ஆசையா இருக்காம அதெல்லாம் ரொம்ப போகும் அப்படி கோபமா பேசுவாங்க. அவன் சோமா போகும்போது அப்ப கூட சொல்லுவாங்க, இப்ப கூட உங்க கைதாப்பா என்னை பிடிச்சிக்கிட்டே இருக்கு, ஏன்னா அவன் கையை பிடிச்சிட்டு இருக்கு. இப்ப கூட நான் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு நீங்க என் கையை பிடிச்சிருக்கீங்கப்பா, இல்லப்பா விடுப்பா அப்படின்னு ஜெயபிரவி அந்த கடைசி சீன் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப உண்மையே அழகான சீன். குழந்தைகளை நாம் வளர்த்தெடுக்கணும் அப்படின்னா அவர்களுக்கான அந்த ஸ்பேஸ் நம்ம உருவாக்கியே விடாது. பெற்றோர்கள் அல்லது அவங்களோட பெரியவங்க தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அதை ரொம்ப அழகா செய்ய முடியும். தங்களுடைய அனுபவத்தை குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். இதுதான் அவங்க கொடுக்குற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் குழந்தைகள். ஏன்னா நீங்களும் நானும் பேசுறதுக்கு அவங்க 11 மணிக்கு வரவங்க என்ன பேச முடியும், வந்து சாப்பிட முடியாது, எப்படா சூழ்நிலை நல்லா இருந்துச்சா, அவ்வளவுதான். நானும் அவர் என்ன பேச முடியும்? உண்மையிலேயே இன்றைய குழந்தைகளுக்கு நிறைய சவால்கள் இருக்கின்றன. ஆனால் அதை எப்படி அவர்களுக்கான நம்பிக்கையுமே நிறைய இருக்கு. ஏன்னா இந்த சவால்களே வீணா போய்வாங்களோ அப்படின்னு நம்ம பயப்பட தேவை கிடையாது. பயம் இருந்தாலும் உண்மையிலேயே அவர்களுக்கு நிறைய நம்பிக்கை தரும் விடயங்கள் இருக்குது. அதுவும் இந்த காலத்துல ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நம்ம அதிகமாக தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கு அவர்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய தளத்தை ஏஐ கொடுக்குது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எலான் மஸ்க் அப்படிங்கிற உலகத்தின் நம்பர் 1 பணக்காரர், டெஸ்லா கம்பெனியோட ஓனர், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர். நம்ம என்ன மதுரையில ஒரு நிலம் வாங்கிடலாமா அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, செவ்வாய் கிரகத்துல நம்ம மக்களால் ஆராய்க்க முடியுமா அப்படின்னு அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். அவர் சொல்றாரு, செவ்வாயில இன்னும் கொஞ்ச நாள்ல மக்களை போய் குடியமர்த்தணும், என்னுடைய அந்த முயற்சி தான் ஜெயிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்ச காலத்துல நான் செவ்வாய் கிரகத்துல விண்வெளியில மக்களை குடியமர்த்து அங்க ஒரு நம்ம நிலத்தை விற்கிறதுக்காக போடுறதுமே லேண்ட் ஃபார் சேல் அந்த மாதிரி அவர் அங்கே போட ஆரம்பிச்சிருவாரு. அவர் அப்படி யோசிக்கிறார். எல்லாம் சொல்றாங்க 2036 கல்லூரி டிகிரி தேவைப்படாது அப்படின்னு சொல்றாரு. பசங்களுக்கு கல்லூரி டிகிரி தேவைப்படாது, நானே கல்லூரி டிகிரி படிக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் படிக்கல? நான் நிறைய புத்தகங்களை வாசிச்சிருக்கிறேன், அந்த புத்தகத்தின் வழியாக எனக்கு நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸ் வருது. ரெண்டாவதாக எனக்கு ஒரு டீம் நல்ல நண்பர்களை நான் வச்சிருக்கேன், அவைகளோட உட்கார்ந்து நான் பேசிக்கிறேன். அமெரிக்காவுல ஆட்கள் இல்லாத வண்டிகள் அதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதாவது ஓட்டுநர் இல்லாத வண்டிகள், நிறைய வண்டிகள் ஓட்டுநர் இல்லாம ஓடிட்டு இருக்கு அமெரிக்காவில். இப்ப நேற்றைய செய்தியை நீங்க போட்டு வாக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டியரிங், கிளட்ச் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம வெறும் சீட்டு மட்டுமே இருக்கிற வண்டிகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கான். உலகம் எங்கேயோ நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப எலான் மஸ்க் அப்படிங்கிற அவரும் சிந்தனையாளர், அவர் என்ன சொல்றாரு, டெக்னிக்கலா அவர் அவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருக்கிற அவர் சொல்றாரு, ஐ ரீட் லாட் ஆஃப் புக்ஸ் ஃபார் கிரியேட்டிவ் ஐடியாஸ். நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவ் ஐடியாஸ் கொடுப்பதற்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்?
இரண்டாவதாக நல்ல நண்பர்கள். அவர் சொல்றாரு, என்னுடைய நண்பர்கள் திங்கிங் திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, யோசிக்கிறவங்க, என்ன மாதிரி யோசிக்கிறவங்க. மூன்றாவதாக நான் யோசிக்கிறத செயல்படுத்துகிற டீம் மெம்பர்ஸ். அவங்க நான் சொன்னா அதை அழகாக செஞ்சு முடிப்பாங்க. அதனால இன்னைக்கு நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய குழந்தைகளுடைய கல்விக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம் நாம. ஆனா அவங்களுடைய எதிர்காலம் எவ்வளவு பிரைட்டா இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதை உங்களுடைய கேள்விகளுக்கு நான் கொண்டு வருகிறேன். குறிப்பாக நம்ம என்னதான் குழந்தைகளை ரொம்ப அறிவு தரத்துல வளர்ந்தாலும் ஏஐ இன்னைக்கு ஆசிரியர்களை விட மிகச்சிறந்த ஒரு அறிவை கொடுக்க முடியும். கொரோனா அதை கற்றுக் கொடுத்தது. அவனுக்கு பெருசா ஆசிரியர்களே தேவைப்பட மாட்டாங்க. யூடியூப்ல அவனுக்கான ஆசிரியர்கள் தாராளமா கிடைக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா அவங்களோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். In the age of artificial intelligence, emotional intelligence is lacking. இன்னைக்கு அவனுக்கு கையில நிறைய கருவிகள் இருக்கு, மொபைல் இருக்கு, லேப்டாப் இருக்கு. ஆனா எது சரி எது தவறு அப்படிங்கறதே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். உங்க எல்லாருமே உங்களுடைய அப்பா அம்மா, நம்மளுடைய அப்பா அம்மா கத்து கொடுத்தாங்க, தப்பு இது ரைட் இது தப்பு. ஆனா இன்னைக்கு எது சரி எது தவறு அப்படிங்கறத நம்ம கத்து கொடுக்க முடியல. ஏன்னா நமக்கே அது ஒரு பெரிய தடுமாற்றம் வந்துருச்சு. சாப்பிடுறாங்க இல்லையா, நிறைய பேர் இன்னைக்கு லேட்டா வந்து ரொம்ப ஏர்லியா குழந்தைகளை வச்சு நம்ம வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அதனால மதிப்பீடுகளை பற்றி என்ன நம்ம அதிகமா சொல்ல முடியல, வெறும் மார்க்கை பற்றி மட்டும்தான் நம்ம அதிகமா கவலைப்படுகிறோம். அதனால மதிப்பீடுகள் அப்படிங்கிறப்ப நான் ஜப்பான் நாட்டுடைய கல்விமுறைய சமீபத்துல கொஞ்சம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல ஆய்வுக்கு முன்பாக மதிப்பீடுகளை தான் ஜப்பானிய கல்விமுறை கற்றுக் கொடுக்கலாம். அவனுக்கு மார்க் அப்படிங்கிறது செகண்ட். நீங்க பார்க்கக்கூடிய யூடியூப் வீடியோஸ் இருக்கும். ஒரு பஸ்ல ஒரு வயசானவர் வர மாதிரி அவங்க நடிப்பாங்க. உடனே ஒரு பையன் எதிர்த்து இடம் கொடுப்பான், குழந்தைங்க பஸ் மாதிரி உட்கார வச்சிருப்பான். அப்புறமா ஒரு கர்ப்பிணி பெண் வர்ற மாதிரி அப்படி ஒரு அம்மா வருவாங்க, குழந்தைங்க நடிப்பான், உடனே அவங்க எதிர்த்து இடம் கொடுப்பான். நம்ம பஸ்ல குழந்தைங்களோட போகும்பொழுது என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். சில நேரம் வயசான வந்தாவே கட்டும்போது கூப்பிடா அப்படின்னு சொல்ற அப்பா அம்மா நான் பார்த்துருக்கேன். ஒண்ணும் இல்ல, நேற்று தினம் நான் இங்க இருந்து மதுரைக்கு பஸ்ல வந்துட்டு இருக்கிறேன். சத்தமா ரீல்ஸ் பார்க்க தெரியும். நீ என்ன குழந்தைங்க சொல்லிட்டு இருக்கிற? ஒரு மொபைல் போன சைலண்ட் போன அல்லது சத்தம் கம்மியா பாக்குறது கூட உனக்கு தெரியுது. குழந்தை கற்றுக்கிட்டு உனக்கு என்ன இருக்கு? சோசியல் மீடியா பெரிய சேலஞ்ச் சொல்றேன். ஒண்ணு இல்ல, இங்க ஒரு மீட்டிங் நடக்க போகுது, நான் மொபைல் வச்சிருக்கிறேன். எத்தனை மொபைல சைலண்ட்ல போட்டீங்க கையுள்ள? It's a very very important question that you should ask. கையில போடணும், உண்மையிலே வாழ்க்கை ஏன் சைலண்ட்ல போடணும் அப்படிங்கிற என்ன கூட நமக்கு வரல. நமக்கே மதிப்பீடுகள் குறைவா இருக்கு. நமக்கே மொபைல ஹேண்டில் பண்ண தெரியல, ஸ்மார்ட் போன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல. உங்க குழந்தைக்கு எப்படி தெரியும்? நம்ம அவனை பத்தி கவலைப்படுறதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா நமக்கே அது தெரியல. பிள்ளைங்க ஸ்மார்ட் போன்ல என்ன பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அது எப்படி உங்க அப்பா அம்மா உடனே தெரியாம பிள்ளைய பாக்குறாங்க. அதை பார்க்க கூடாது அப்படிங்கறதுக்காக என்னென்ன பண்ணிருக்கீங்க? பேரண்டல் கைடன்ஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த மொபைலை கொடுத்துருக்கீங்களா? இல்லையே. அப்புறம் எப்படி குழந்தைகளை நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க? அது ஒரு காட்டாக எதையுமே அது எழுதி செல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக்கான சென்ஸ் இருக்கிறவங்க ஸ்மார்ட் போனை எப்படி ஹேண்டில் பண்ண அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப மதிப்பீடுகள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு முதன்மையா தேவைப்படுது. ஆனா மார்க் அவங்க எப்படியும் வாங்கிடுவோம். மார்க் வாங்குறதுக்காக மட்டுமே ஒரு பையன் குழந்தைல பள்ளிக்கூடத்துல செய்யறது கிடையாது. அதுக்கு டுட்டோரியல் காலேஜ் போதுமே. மதிப்பீடுகள் பார்த்த போது முடிஞ்ச பிறகு அர்ஜுனன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏன்னா அவனுடைய வில்வித்தை அவ்வளவு பிரமாதமா இருந்தது. கிருஷ்ணன் அவனை கூப்பிட்டு, அர்ஜுனா என்னுடைய சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, என்ன பண்ற, இவங்க இந்த காட்டை கடந்து போவதற்கு உதவி செய்ய. ஏன்னா அந்த காட்டு நிறைய திருடர்கள் பயம், அதனால நீ என்னுடைய சொந்தக்காரங்க பக்கத்தே நீயும் கூடயே போ அப்படின்னு அர்ஜுனர் அனுப்புறாங்க. அர்ஜுனர் அம்பு வில்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டு நடக்க போறாரு. எதிர்பார்த்தது மாதிரியே திருடர்கள் வந்துட்டாங்க. திருடர்கள் வந்தப்ப அர்ஜுனன் என்ன பண்றான், இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு
அப்ப எடுத்து திருடன் மேல வைக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு அப்ப கூட திருடனால பழக்கம். ஏன்னா என்னைய விட இந்த உலகத்துல அம்பையவன் யாரா இருக்கான் அப்படிங்கிற அந்த ஆணவம், கர்வம் அர்ஜுனன் மனசுல ரொம்ப ஆழம் பதிஞ்சிருந்தது. அவன் செய்கிற பொருளுக்கும் கூட இந்த திருடனை கொள்ள பயந்து போயிடறான். ஏன்னா இவ்வளவு வீக்கா இருக்கான் அப்படின்னு அவன் பயந்து போற நேரத்தை கிருஷ்ணன் தோன்றி அந்த திருடர்களை அம்பை கொண்டு விடுகிறார். ஆற்றை அந்த காட்டை கடந்த பிறகு அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து சொல்றப்ப, கிருஷ்ணா, நான் பார்த்த பொருள் மிகப்பெரிய ஒரு வல்லவனா இருந்தேன். அம்பு எய்வதில் என்னை விட பெரிய ஆள் யாருமே இல்லைன்னு எடுத்திருந்தேன். ஆனா நான் இவ்வளவு பலவீனமான ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கூட கிருஷ்ணன் சொல்றாரு, என்னுடைய ஆனந்தம். உன்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கலைஞர் இது எல்லாரும் அழிஞ்சது. இன்றைக்கு பெற்றோர்கள் ஆசிரியர் எவ்வளவு பேருக்கு இந்த ஒரு ஆணம், இந்த ஒரு மற்றவங்களோட பெரிய ஆளு, அது பணமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், அல்லது சாதியாக இருக்கலாம், அல்லது மதமாக இருக்கலாம், அல்லது அந்தஸ்து. குழந்தைகளை பார்த்துட்டே இருக்கலாம். என்ன மாதிரியான மதிப்பீடுகளை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க? நான் தஞ்சாவூர்ல கல்லூரி படித்துக் கொண்டு இருக்கும் பொழுது பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு வீட்டை ஈவினிங் டியூஷன் சென்டர் நடக்கும். குழந்தைங்க அந்த பகுதியில சேரி பகுதியில இருக்கிற குழந்தைங்கன்னா ஒரு வீட்டை உட்கார வச்சு அவங்களுக்கு டியூஷன் கற்றுக் கொடுப்போம். அந்த பிரகாஷ் அப்படிங்கிறவரு தன்னுடைய 4ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணுக்கும் 2ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கும் டெய்லி சாப்பிட்டு முடிச்ச பிறகு நைட்டு தூங்க போறதுக்கு முன்பாக 3 விடயங்களை கற்றுக் கொடுத்து தான் தூங்க சொல்லுவார். அவர் சொல்லுறது அந்த பிள்ளையை சொல்லணும். 1, சாதியை பேரால் நான் யாரையும் வெளிவாக பார்க்க மாட்டேன். முதல் பாயிண்ட் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறார். 2வது, பணம் வாழ்க்கைக்கு தேவை, ஆனால் வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே முக்கியம் அல்ல. குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறார். 3வதாக, எல்லா மனிதரையும் நான் சமமாக பார்ப்பேன். 4வது பிள்ளைக்கு இது என்ன சொல்றாருன்னு கூட புரிஞ்சிருக்கலையா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு இஸ்லாமிய திருமணம் பண்ணி லண்டன்ல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நமக்கு அது ரொம்ப கஷ்டம். இப்படி எந்த ஒரு இஸ்லாமிய என்ன மதம் அப்படிங்கிறது மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பு வரும். இன்னைக்கு இது எனக்கு பிடிச்சிருச்சு, இன்னைக்கு பிடிக்காம போகணும். ஆனா மனிதன் அப்படிங்கிறவன் மேலான இத அவர் 4ஆம் குழந்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. மதிப்பீடுகள். நியூமேன் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்து நாட்டில் மிகப்பெரிய ஒரு பாதிரியா அவருக்கு ஒரு கேள்வி கேட்கிறார், ஐயா நீங்க பொய் சொல்லிருக்கீங்களா அப்படின்னு. அப்ப அந்த கார்டினல் நியூமேன் சொல்றாரு, நான் பொய் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். எப்பன்னா நான் சின்ன வயசுல எங்க அப்பாவுடைய பாக்கெட் வந்து காசு எடுத்தேன். அதை எங்க அப்பா பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு நான் சாப்பிடும் போது என்னுடைய பாக்கெட் வந்து காசு மிஸ் ஆகுது அப்படின்னு குழந்தைலாம் எங்களை பார்த்து கேட்கிறாரு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், காசு எடுக்கலைன்னு சொல்லிட்டேன். ஆனா நான் எடுத்ததை எங்க அப்பா பார்த்துட்டாரு, ஆனா நான் எடுக்கலைன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட 2-3 முறை அவர் கேட்டாரு, ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், எடுக்கலைன்னு சொல்லி நான் சாதிச்சதுனால அவரு டேபிள்ல எங்க எல்லாருனாலும் அழுதாரு. என்ன சொல்லி அழுதாருன்னா, என் புள்ள பொய் சொல்ற அளவுக்கு ரொம்ப கேவலமான அப்பாவா நான் இருக்கிறேனே அப்படின்னு அவர் அழுதாரு. அதை பார்த்த உடனே அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், எங்க அப்பா அழுகிற மாதிரி நான் ஒரு தவறான செயலை செஞ்சுட்டேன். இனி ஒரு காலம் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். மதிப்பீடுகள். சகாயம் ஐஏஎஸ் இதே மதுரை கலெக்டர் அவருடைய புத்தகத்துல ஒரு நிகழ்வை பார்த்தேன். 7ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது பக்கத்து வீடு தோட்டத்துல இருந்து ஒரு கீழே ஒரு மாம்பழத்தை எடுத்து வந்தார். அதை சாப்பிட்டே வீட்டுக்கு வர வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க அம்மா கேட்கிறாங்க, என்னடா நம்ம வீட்டுலதான் மாமரம் இல்லையே, உனக்கு மட்டும் பழம் எடுத்து கிடைச்சது அப்படிங்கிறப்ப அந்த பையன் சொல்றான், அம்மா பக்கத்து வீட்டுல கீழே கிடந்ததுமா எடுத்து சாப்பிடுறேன். அந்த வீட்டுக்காரங்க சொன்னியா அந்த மாதிரி கீழே கிடக்கு ஒரு பழம் எடுத்து சாப்பிடுறேன் சொன்னியா? அப்ப அந்த பையன் சொல்றான், இல்லம்மா அது கீழே விழுந்து கிடந்த பழமா. அவங்க அம்மா சொல்றாங்க, கீழே விழுந்து கிடந்த பழமா இருந்தாலும் அது இன்னொரு சொந்தமானது இல்லப்பா, அது அதே இடத்துல போட்டு இவன் போய் போட்டு வந்துட்டு பிற்கால வாழ்க்கை சொல்றான், நான் ஒரு கலெக்டராக இல்லாமல் 4ஆம் நிலை ஊழியனாக இருந்தா கூட, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு 4ஆம் தரக்கட்ட ஒரு ஊழியனாக இருந்தாலும் கூட உச்சகட்ட நேர்மையோடு இருந்திருப்பேன். ஏன்னா எங்க அம்மா எனக்கு சோறு ஊட்டும் பொழுது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும் அப்படின்னு ஊட்டி வளர்த்தாங்க.
அதனுடைய எஃபெக்ட் நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கான ஒரு ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி அப்படின்னு பேர் எடுத்த ஒரு மாபெரும் மழை. குழந்தைகளுக்கு என்ன மதிப்பீடுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூடத்துல குழந்தைகளுக்கு அறிவு அவங்களுக்கு பல கடல்கள் வழியாக வந்து மதிப்பீடுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோமா? இதான் அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதனால நீங்க என்ன செய்யணும்? பி a ரோல் மாடல். குழந்தைங்க உங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்படி நீங்க குழந்தைங்களை பார்த்துட்டே இருக்கிறீங்களோ அதே மாதிரி குழந்தைங்க உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. யூ பி a ரோல் மாடல். நீங்க அதை செய்யுங்க. வாயில சொல்ற வித்தையெல்லாம் இப்ப பார்க்கணும். நீங்க செய்யறத பார்க்கணும். மொபைல் யூஸ் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைலை நோக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா எங்க அப்பாவே அதை செய்யறது கிடையாது, எங்க அம்மாவே அதை செய்யறது கிடையாது. அதனால யூ பி ஸ்ட்ரிக்ட் வித் யுவர்செல்ஃப். உங்களுக்கு வந்து ஒரு கால நிர்ணயம் ஒழுக்கப்படுகிறதா? இந்த மிலிட்டரிக்காரர் வீடெல்லாம் பாருங்களேன். எங்க ஊர்ல ஒரு மிலிட்டரிக்காரர் இருந்தாரு. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சா ஓடிட்டு இருந்தாரு. அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு. உடனே ரிட்டையர்மெண்ட் போட்டு வந்துட்டாரு. அவர் 5 ஓடிட்டு இருந்திருப்பாரு நினைக்கிறேன். 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த பாணியில ஏதோ ஓடிட்டு இருந்திருப்பாரு நினைக்கிறேன். ஊர்ல கிராமத்துல வந்து ஓடிட்டு இருப்பாரு. ஏன்னா ஒழுக்கம். காலையில 5 மணிக்கு 5 மணிக்கு எல்லாரும் எந்திரிச்சு அவங்க வீட்டுல பாக்குற பிள்ளைங்க 5 மணிக்கு மேல தூங்க முடியாது. ஏன் மேரேஜ் ஊருக்கு கேட்டுருவாரு. ஒரு ஆரம்பிச்சாருன்னா கால் செவிடாயிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கை ரயில்வே பிடிச்ச கை ஒழுக்கம். நீங்க பாருங்க யாருடைய அப்பா அம்மா ரொம்ப ஒழுக்கமா ஒழுக்கம் எங்க ஆரம்பிச்சுன்னா நீங்க எப்ப எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனே நீங்க என்ன பண்றீங்க? இதுதான் ஒழுக்கத்தினுடைய முதல் படி. எப்ப எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச பிறகு உடனே நீங்க என்ன பண்றீங்க? சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, சில பேர் மொபைல் எடுத்து பார்த்து இருப்பாங்க, சில பேர் உட்கார்ந்தே இருப்பாங்க, சில பேர் டீ போட ஆரம்பிச்சுவாங்க. என்ன பண்றீங்க? எந்திரிச்ச உடனே என்ன பண்றீங்க? பி a ரோல் மாடல். ஏன்னா குழந்தைங்க உங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரெண்டாவது, இன்றைய தலைமுறைக்கு பாடத்தை தாண்டி அறிவு தேவைப்படுகிறது. நிறைய புத்தகங்கள் வாசிக்கிற ஒரு மாணவனால மட்டும்தான் இன்றைக்கு உயர்ந்த இடத்தை அடைய முடியும். உங்க குழந்தைகளுக்கு எத்தனை பேரு பிறந்த நாளுக்கு புத்தகங்களை வாங்கி கொடுத்திருக்கீங்க? கை தூக்குல. பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், கேக் வாங்கி கொடுக்குறோம். 100 ரூபாய் கேக். 2 அப்பா 2 அம்மா மட்டும் தான் கை வச்சிருக்காங்க. ஏன் மத்தவங்க தூக்க முடியல? 3 ஏன் குழந்தைகளுக்கு புத்தகத்தை தாண்டி அவன் வாழ்க்கை பாடத்தை தாண்டி அறிவு அவனுக்கு தேவையில்லையா? பிடல் சொல்றாரு, ஒன்று நீங்கள் புத்தகத்தை எழுதுங்கள். எத்தனை பேர் புத்தகம் எழுதியிருக்கீங்க? எத்தனை பேர் புத்தகம் எழுதியிருக்கீங்க? புத்தகத்தை எழுதுங்க. சரி, இல்லையா நீங்கள் புத்தகமாக மாறுங்கள். அப்படின்னா பசங்க உங்களை படிக்கிற வேண்டியது உங்களை உயர்த்தக்க வைங்க. அதுவும் முடியலன்னா புத்தகங்களை குழந்தைகளோடு சேர்த்து வாசியுங்கள். எத்தனை பேர் இங்க இருக்க அப்பா அம்மா எத்தனை பேர் நாவல் வாசிக்கிறது? கை தூக்குறேன். வெரி குட். I am really happy that some of you read novels. உண்மையிலே அவங்களுக்கு தரவழி எடுக்குங்களேன். நாவல் வாசிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிந்தனை ஆற்றல் இருக்கும். ஐஏஎஸ் ஆகுது எப்படி அப்படிங்கிற புத்தகத்துல இறைக்கும் கடைசியில நீ என்னதான் நீ ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு இவ்வளவு புத்தகம் நிறைய வாசா கூட நீ கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகங்கள் சொல்லி ஒரு 100 புத்தகங்கள் எழுதியிருப்பார். ஏன்? ஒரு கலெக்டருக்கு பலவிதமான பிரஷர் இருக்கும், ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ற? நிறைய புத்தகங்கள் வாசிக்க உன்னுடைய உலகம் பெரிதாக ஆகும். அப்பதான் நீ என்ன பண்ண முடியும்? எவ்வளவு ஒரு பிரச்சனைக்கும் நீ தீர்வு காண முடியும். நான் சமீபத்துல அலையன்ஸ் காரி எழுதிய ரூட்ஸ் 7 தலைமுறைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வாசித்தேன். ஆப்பிரிக்க மக்கள் எப்படி அடிமைகளாக அமெரிக்காவை கொண்டு போனாங்க. அதை வாசிக்க நாம எவ்வளவு ஒரு கேடுகட்ட மனிதர்களாக வரலாற்று இருக்கணும் அப்படிங்கிற தெரியுது. ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். இதை வாசிக்காத ஒரு தெரியுது. ஏன்னா அதை நம்ம வாழல இல்லையா, நம்ம பார்க்கல இல்லையா. அப்ப மனிதன் மென்மையாகவும் நேர்மையாகவும் மாறுவதற்கு 1 நீங்க ரோல் மாடலாக இருக்கணும். 2 குழந்தைகளோடு உட்கார்ந்து வாசியுங்கள். வெறுமனே அவன் பாடங்களை படிப்பதை பத்தாது. வீட்டுல ஒரு லைப்ரரி இருக்கணும். சாமி புத்தகங்கள், சாமி படங்கள் நிறைய வச்சிருக்கிறோம். போதும். சாமி படங்களை வாங்கி குடிச்சது போதும். புத்தகங்கள் நீங்கள். 3வது அவுட்டோர் ஆக்டிவிட்டி. நிறைய குழந்தைகளை வெளியில கூட்டு போங்க. அவன் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கான். நம்ம எல்லாருமே வெளியிலே இருந்தோம். வீட்டுக்கு வாடான்னு சொல்லி அழைச்ச அம்மா தான் அதிகம். வீட்டிலேயே தாங்க மாட்டேங்கிறாங்க. வெளியில சுத்திட்டே தெரியறான்.
ஊர் சுத்த கிளம்பிடுறான் அப்படிங்கிறதா ஒரு பெரிய கம்ப்ளைண்டா நம்ம மேல இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு டெய் வீட்டை வந்து வெளியில வாடா, ரூமை வந்து வெளியில வாடா, அவுட்டோர் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு நடைப்பயிற்சி அல்லது ஒரு சின்ன பிள்ளை அவசியமாக தேவைப்படுகிறது. குழந்தைகளுக்கு வெளி உலகம் பார்க்கணும். ஏன்னா அந்த மொபைலே பார்த்து பார்த்து கண்டு எல்லாம் பஞ்சடைந்து போய் கிடக்கு. நான்காவதாக ஃபேமிலி டைம். ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னாங்க, நேரம் குழந்தைகளோட நேரம் ஒதுக்குறோம். ஃபேமிலி டைம் ஒரு தாயினுடைய அன்பை உலகத்தில் வேற யாரும் எக்காலத்திலும் கொடுக்கவே முடியாது. ஒரு தந்தையினுடைய கண்டிப்பை உலகத்தில் யாரும் எக்காலத்திலும் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்க முடியாது. நீங்க ஒரு ஸ்கூல்ல இருக்கிறீங்க, டீச்சர்ஸ் நிறைய பண்ணலாம், ஹெட்மிஸ்டர்ஸ் நிறைய டிமாண்ட் பண்ணலாம். ஆனா ஒரு அம்மா செய்ய வேண்டிய காரியத்தை அந்த அம்மாவை தவிர யாருமே செய்ய முடியாது. பிள்ளைங்க கேட்கறதா வாங்கி கொடுக்குறேன், பிள்ளைங்க கேட்கறதா வாங்கி கொடுக்கறதுக்கு அம்மாவா இருக்கணும் தேவையே கிடையாது. ஒரு கடைக்காட்டு சொன்னாங்களே, ஐயா என்கிட்ட என்ன கொடுத்துருங்க, கடைக்காட்டு கொடுத்துப்போ ஆரம்பிச்சுவோம். அல்லது ஒரு பணியாளரை நீங்க வீட்டுல வச்சுக்கிறீங்க அப்படின்னா அம்மா அந்த பிள்ளை என்ன வாங்கி கொடுங்க, நீ அப்பாவா இருக்கணும், அம்மா இருக்கு தேவையே கிடையாது. வாழ்க்கைக்கு தயார்படுத்துறீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கோழி கூட தன்னுடைய குஞ்சுகளை 3 மாசம் வளர்த்து விட்டு அந்த குஞ்சுகளை தன்னுடைய சொந்த உழைப்பினால் வாழ செய்யற அளவுக்கு பக்குவப்பட்டு இருக்கு. வாழ்க்கையில இன்னும் கத்து கொடுத்தது. அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த குஞ்சு வந்தா கூட கோழி என்ன பண்ணிடும், கொண்டு வந்து உனக்கு தான் நான் எல்லாத்தையும் கத்து கொடுத்தேங்களா, நீ என்ன என்கிட்ட வர கிடைக்கும். ஆனா இன்னும் நம்ம குழந்தைகள் பிள்ளையிலே வந்திருக்கோம். கடைசிவரை நான் பேச கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. வாழ்க்கைக்கு தயார் செய்வதான் உங்களுடைய வேலை. சொல்றான், குழந்தைகள் உங்கள் வழியாக இந்த உலகத்தில் தனியாக வாழ படைக்கப்பட்டவர்கள். உங்க வழியாக வந்திருக்க அவங்களுக்கு சொந்தமானவர்கள் கிடையாது. அவனை வாழ்க்கைக்கு தயார்படுத்துறதுதான் உங்களுடைய முதல் கடமை. 5வதாக பில்ட் கேரக்டர், மதிப்பீடுகளை அவனுக்கு கற்றுக் கொடுங்க. அப்புறம் மனிதர் தன்னுடைய மகனுடைய ஆசிரியருக்கு எழுதிய கடிதம் ரொம்ப ரொம்ப பிரபலமான. அவரு தன்னுடைய அந்த ஆசிரியருக்கு அவர் எழுதும்போது சொல்றாரு, என் பிள்ளைக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ள கற்றுக் கொடுங்கள், சாதாரண சிறிய சிறிய விஷயங்களை மனதார ரசிக்க கற்றுக் கொடுங்கள், அவன் கஷ்டப்படும் போது அழுக கற்றுக் கொடுங்கள், வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியான தருணங்கள் பார்க்கும்போது சிரிப்பதற்கு கற்றுக் கொடுங்கள். ஏன் தன்னுடைய குழந்தைகளுடைய ஆசிரியருக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, இதான் லைஃப். அம்மா சொன்னாங்க, குழந்தைங்க தங்களுடைய குழந்தை தன்னை இழந்துட்டாங்க. ஒரு புழு நவுந்து போறது இல்லையா, அதை கூட நம்ம ரசிச்சிருக்கோம். இது எப்படி நவுந்து போகுது, இது மாறா இது மாறா இப்படி போக பாரா. இன்னைக்கு அந்த புழு நவுந்து போறத கூட ரீல்ஸ்ல போட்டாதான் அவன் பிள்ளைங்க அன்னைக்கு பசங்களும் பார்ப்பாங்க. அந்த புழுவை பார்த்தாலே நிறுத்தினான், அதே புழு வந்துருச்சுமா கொண்டுட்டேன் அப்படின்னு. அவன் ரசிக்கிறதுலாம் இன்னைக்கு நேரம் கிடையாது. அப்ப அந்த ரசனை வாவ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு வாட்ஸ்அப்ல மட்டும்தான் வாவ் வருது. நான் ஃபாரினர்ஸ் கூட சில நேரம் டிராவல் பண்ணுவேன். அவங்க ஒரு சின்ன ஒரு படம் இருக்கும், ஒரு அழகிய வேலைப்பாடு இருந்த ஒரு படம் இருக்கும். அது நமக்கெல்லாம் ஒன்றுமே இதெல்லாம் ஒரு படமா ஆகும். ஆனா அவன் அதை வாவ் வாட் a beautiful picture அப்படின்னு சொல்லுவான். சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க ரசிப்பான். இந்த மரம் நம்ம மரத்தை இங்க வச்சு எடுத்துருக்காங்க, பாதி வெட்டி வச்சிருக்காங்க. ரசிக்கிற நிலைமையில நம்ம கிடையாது. இந்த எக்ஸ்பிளமேட்டரி சென்டென்ஸ் ஆங்கிலத்துல இருக்கு, அதெல்லாம் நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கோம்னா சுத்தமா கிடையாது. என்னைக்காவது மதுரையில இருந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில் போகாத கூட்டம் எனக்கு நிறைய பேர். ஆனா இதை பார்க்கறதுக்கு லண்டன்ல இருந்து வருவான், அமெரிக்காவில இருந்து வருவான், நம்ம பக்கத்துல நம்ம போயிருக்க மாட்டோம். ஏன் ரசிக்கவே தெரியாத ரசிக்க தெரியாத கூட்டம். அதனாலதான் நம்மள்கிட்ட நிறைய இறுக்கம் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, நிறைய டிப்ரெஷன் இருக்கு. குழந்தைகளுக்கு டிப்ரெஷன் ஏன் இருப்பான், ரசிக்க தெரியல. ஒரு எளிதான விஷயத்த கூட ரசிக்க தெரியல, சிரிக்க தெரியல. ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய ஆசிரியருக்கு அதை கடினமாக எழுதினார். அன்பு நண்பர்களே, பெற்றோர்களே, நான் முடிக்க விரும்புகிறேன். முடிக்கும் பொழுது இந்த ஒரு 5 வாக்கியங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் குழந்தைங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் சொல்றேன். 1, I love you. ஆனா நான் அன்பு செய்யறேன். நீ எவ்வளவு சேட்டை பண்ணாலும், நீ எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் நான் உன்னை அன்பு செய்யறேன். ஏன்னா ஒரு அப்பா அம்மாவா
நான் உன்னைய அன்பு செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பெடுத்திருக்கேன். நம்ம அன்பு செய்வோம், ஆனா அவனை ஒரு நாள் சொல்ல மாட்டோம். அதனாலதான் நம்ம குழந்தைய ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நினைச்சு அது ஒரு தப்பான வார்த்தையை கேட்பதற்கு என்ன காரணம்? நம்ம யாரும் சொல்றது கிடையாது. ஐ லவ் யூ குழந்தைகிட்ட அன்பை வெளிப்படுத்தணும். It is not enough that you love the children. Children must know that they are loved. குழந்தைகளை நீங்க அன்பு செய்யுங்க அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு தெரியணும். ஒவ்வொரு நாளும் ஐ லவ் யூ. அமெரிக்காவில தூங்க போறதுக்கு முன்பாக தன்னுடைய மனைவியிடம் ஒரு கணவன் சொல்லுவானா, ஹனி குட் நைட் அவன். ஆஸ்திரேலியாவில தூங்க போறதுக்கு முன்பாக மனைவியிடம் தன்னுடைய கணவன் சொல்லுவானா, பேபி ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவானா. இந்தியாவில தூங்க போறதுக்கு முன்பாக கணவன் தன்னுடைய மனைவியில சொல்லுவானா, கலந்து ஜன்னல்லாம் மூடிட்டியா? ஏன்னா நம்ம பயத்திலேயே தான் தூங்கிட்டு இருக்கான். இவன் எப்படி அந்த சொல்ல முடியும்? குழந்தைகிட்ட சொல்லணுமா ஐ லவ் யூ. இரண்டாவதாக உங்க குழந்தைகிட்ட ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யுவர் எஃபர்ட். நீ சில நேரங்கள்ல ஜெயிக்க முடியல, தோத்து போயிட்ட, ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யுவர் எஃபர்ட். நீ முயற்சி பண்ண பத்தியா, அதை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு சொல்லணும். எல்லா குழந்தையும் ஜெயிக்க முடியாது, ஆனால் எல்லா குழந்தைகளும் தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும். மூன்றாவதாக தவறு செய்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சில நேரங்களில் தவறு செய்வது ஓகே, நீ தப்பு பண்ற, நீ பலகீனமான, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற அந்த தவறுகிற நேரங்கள்ல கூட அம்மா அப்பாவுடைய அந்த துணை இருப்பு தேவை. நான்காவது, அங்கே ஒரு சார் சொன்னாங்க, நீ எப்போது வேண்டுமானாலும் என்கிட்ட பேசலாம், நீ எப்போது வேண்டுமானாலும் என்கிட்ட பேசலாம். ஐந்தாவது, there is a purpose for God sending you here. கடவுள் உன்னை இந்த உலகத்துக்கு அனுப்புனதுல ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் மட்டும் இல்லைன்னா நீ கடவுளுக்கவே மாட்டேன். அப்படின்னா உனக்கென்று ஒரு நோக்கத்தை ஏற்படுத்துக, உன்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதான் மாற்றுக. அன்பு பெற்றோர்களே, ஐ லவ் யூ. ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யுவர் எஃபர்ட். There is no wrong in doing something fraudulently. நான்காவதாக, நீ எப்போது வேண்டுமானாலும் என்கிட்ட பேசலாம். ஐந்தாவதாக, கடவுள் உன்னைய இந்த உலகத்திற்கு ஒரு காரணத்திற்காக படைத்திருக்கிறார். அதை தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அர்த்தமாக வாழ்ந்துகொள் அப்படிங்கிற அந்த 5 விஷயங்களை குழந்தைகளுக்கு நம்ம படிவிட்டோம்னா அவனை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றிக் கொண்டு ஒரு மென்மையான ஒரு வாழ்க்கையும் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையும் அவனே வாழ ஆரம்பிச்சிருவான். ஒரு அப்பாவாக நீங்க செய்யக்கூடிய காரியத்தை ஒரு நாளும் வேற யாரும் எந்த காலகட்டத்தில் செய்ய முடியாது. ஒரு அம்மாவாக உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயத்தை ஒரு காலமும் வேற யாரும் கற்றுக் கொடுக்கவே முடியாது. உங்களுடைய கடமைகளை முழுமையாக செய்து உங்களுடைய குழந்தைகளை இன்னும் அதிகமான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.